ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி வஞ்சரம் கருவாடு ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். பெரிய சைஸு 4 வெங்காயம், அதாவது 200 கிராம்ஸ் ஆனியன்னு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் ஹோம்மேட் சில்லி பவுடரு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், 10 பல்லு பூண்டு நச்சு வச்சுருக்கேன், 50 கிராம்ஸ் ஆயில் வச்சுருக்கேன், ஒரு பெரிய தக்காளி எடுத்து பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணக்கூடாது, சும்மா லைட்டாக பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது 250 கிராம்ஸ் கருவாடு சுடுதண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். உப்பெல்லாம் போகிற மாதிரி 4 to 6 டைம்ஸ் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வஞ்சரம் கருவாடு எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் வச்சுட்டேன், பேன் ஹீட் ஆகட்டும். கடாய் ஹீட் ஆகிடுச்சு, ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 50 கிராம்ஸ் ஆயிலு ஆயிடுச்சு. கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கட் பண்ணி வச்ச ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா சாஃப்டாக வர வரையும் குக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆனியன் சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நச்சு வச்ச பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு கூடவே பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ஒரு 5 செகண்ட் வதக்கிக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாமே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. தொக்குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தக்காளி ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணணும். இந்த அளவு குக்கானா போதுங்க. இப்போ அலசி வச்சிருக்க கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். கருவாடு ஆட் பண்ண உடனே வதக்கிக்கலாம். குட்டி குட்டி பீஸாக நறுக்கிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட் நான் வதக்குனேன். இப்போ ஹோம்மேட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இடையில நம்ம உப்பு காரம் பார்த்துட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம்.
பாருங்க ஃபுல்லாக மிக்ஸ் ஆயிடுச்சு. வஞ்சரம் கருவாடுலேயே உப்பு அதிகமாக இருக்கும், அதனால நான் உப்பு ஆட் பண்ணல. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 250 ml வாட்டர் ஆட் பண்ணியிருப்பேன். வந்து இது நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அடிக்கடிக்கு ஓப்பன் பண்ணி கலக்கி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். இன்னும் தண்ணி இருக்குது, இன்னும் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரட்டும். க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி உப்பு காரம் செக் பண்ணிடலாம். அது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க அழகாக எண்ணெய்லாம் மேலே வந்துருச்சு. தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பாருங்கள் மேலெல்லாம் ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. இப்போ வந்து கரெக்டாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். எண்ணெய் வெளியே வந்தால் ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வஞ்சரம் கருவாடு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.